மத்தியில் ஆட்சியில் இருக்கும் தேசிய கட்சிகளால் தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரே நிலைதான் என்று விமர்சித்தார். காங்கிரசும் பாஜகவும் மாநில அரசுகளை மதிப்பதில்லை என்று நத்தம் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற தேசிய கட்சிகள் மாநில அரசுகளுக்கு மாநிலத்திற்கு எந்த நன்மையும் செய்ததாக வரலாறே கிடையாது. ஆக எந்த திமுக ஆட்சியில் இருந்தாலும், இது பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும், காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தாலும் மாநில பிரச்சனைகளை அவர் திரும்பி கூட பார்ப்பது. ஆக மாநில அரசுகளை ஒரு பொருட்டா கூட மதிப்பது. ஆகவே அவர்களுக்கு வாக்களித்து கூட்டணியில் இருந்தால் என்ன, கூட்டணியில் இல்லை என்றால், கூட்டணியில் இருந்தாலும் நாம் பாதிப்படைகிறோம். ஆகவே கூட்டணியில் இல்லைன்னா நமக்கு யார் பைண்டிங் கிடையாது. நம்ம சொன்ன திமுகவுக்கு நெருக்கடி, திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கிறது, கூட்டணியாக போட்டியிடுகிறார். நாளை இவர் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு இன்றைக்கு அவர்களால் பாதாட முடியவில்லை. உதாரணத்திற்கு காவிரி பிரச்சனை, மத்தியிலே அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது. இவர்கள் தன்னுடைய தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சியை நிர்பந்தித்து காவிரி பிரச்சனைக்கு தீர்வு வாங்கிய தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது இப்ப டெல்டா மாவட்டம் கருகி காய்ந்தது. அப்பொழுது இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவருடைய தோழமை கட்சியை வற்புறுத்தி தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் ஒரு போகம் கூடுதலாக வேண்டும். ஆக இப்பொழுதும் அந்த மத்திய அரசு அவர்கள் தோழமை உணர்வோடு தங்களுடைய தோழமை கட்சியினுடைய மனம் புண்படக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய நலனை காவு கொடுத்து இன்றைக்கு அந்த தோழமையை